நாளும் நாம் மீண்டுமாய் ஜபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு புத்தகம் 6:10 பார்க்கும்போது, மத்தேயு புத்தகம் 6:10 படிக்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவது போதும். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை எப்படி அறிகிறது? தேவ சித்தம்னு சொன்னா என்ன? ஆமே, தேவ சித்தத்தை செய்யதான் லூசிபரை முதல்ல உண்டாக்கினார். அருமையாய் உண்டாக்கினார், அழகாய் உண்டாக்கினார். அந்த தேவ சித்தத்தை அவன் மறுதலித்து ஆண்டவரை மேற்கொள்ள பார்த்தான். ஆண்டவரை மேற்கொள்ள பார்த்ததுனால என்ன நடந்தது? அந்த தேவ சித்தம் அவனால் செய்ய முடியவில்லை. அவன் என்ன செய்தார்? தள்ளினார். அப்ப நம்மிடத்திலையும் தேவ சித்தத்தை செய்ய எப்படி நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார். ஜபம் அதுக்குத்தான். இங்க கையடித்தாலும் காலை அடித்தாலும் கரணம் அடித்தாலும் எப்படி அடித்தாலும் ஜபம் சரியாய் ஆண்டோடைய ராஜ்யத்தை அறிவதற்குத்தான் ஜபம். என் மேல தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்னை எப்படி கர்த்தர் காண்கிறார், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அதை நீங்கள் அறியாவிட்டால் ஆராதனை ஃபெயிலியர், ஜபம் ஃபெயிலியர், வசனம் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர் ஆகிவிடும். பேசலாம். கொஞ்சம் ஆகாரம் டேஸ்ட் இருந்தாலே கூட எனக்கே பிடிக்காது. ஆமே, பேசலாம். கொஞ்சம் உப்பு மாவில் உப்பு குறைஞ்சோன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்? எதற்காக? அல்லேலூயா. என்னுடைய டேஸ்டை அறிந்து என் மனைவி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட டேஸ்டை நீங்கள் அறிகிறதான் பூமியில் உங்க வேலை. இன்னைக்கு என்ன விரும்புகிறார், இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறார், இதுக்குத்தான் கர்த்தர் ஜெபத்தை வைத்திருக்கிறார். மாறி மாறி ஜெபிக்கணும். மாறி மாறி ஜெபித்து ஜெபித்து அவரோடு பேசணும், அவரோடு இடைபட வேண்டும், அவருடைய சித்தம் என்னவென்று அறிய வேண்டும், குறைவு இருக்கிறதை அறிய வேண்டும். ஏதாவது ஆண்டவர் என்னிடத்துல வேதனை இருக்கிறாரா, இதெல்லாம் நீங்கள் அறிவதற்குத்தான் கர்த்தர் ஜெபத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் உலாவுவதற்கோ சாடுவதற்கோ ஒன்றும் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவனுடைய சபைக்கு சொல்லுகிறார், தேவ சித்தத்தை பூமியிலே கொண்டு வரதான் ஆண்டவர் சொல்ல பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுத்த. ஆனபடி இந்த பூமியிலே உங்கள் மத்தியில் தேவ சித்தத்தை கொண்டு வந்து நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்யும்படி இப்போதே கிருபை செய்வதாக. அல்லேலூயா. தேவ சித்தம்னு சொன்ன எல்லாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பைபிளை தூக்கணும், ஓடணும், ஓடி வந்து சபையில இருக்கணும், 12:30 முடிஞ்சு போயிடணும். இவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியல, ஒண்ணுமே தெரியாது. சந்தைக்கு வந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சபைகளை குறித்து பயங்கர பாரமாக, ஏன்னா சபையெல்லாம் செத்து கொண்டு இருக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ஃபாரின்ல எங்க தேசத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிந்து மனுஷன், ஒரு பக்தி, ஹிந்துல பக்தி உள்ள மனுஷன், பயங்கரமான பக்தி. அந்த பக்தி உள்ள மனுஷன் காலமேல எழும்பின உடனே போட்டோக்கு ஆரம் போடணும், பூ போடணும், அதுக்கெல்லாம் சாந்தானம் புரட்டணும், மணி அடிக்கணும், பயங்கரமான பிரதிஷ்டை, ஜபம். இது காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை. இவருக்கு ஒரு 1300 வரை சம்பளம் இருக்கு, ரியால். அப்ப 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் இருக்கும். ஒரு நாளும் தன் மனைவியும் இவரும் பொருத்தமாய் போவது கிடையாது, மனைவியும் புருஷனும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. என்னைக்கு பார்த்தாலும் இந்த மனுஷன் வேலை முடிஞ்சு போன் பண்ணா திட்டு தான் வரும், சண்டை தான் வரும். பயங்கரமான கோபத்தில் தன்னுடைய வாழ்க்கையை மடுத்து 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 கொண்டே இருந்தார். கொஞ்ச நாள் கழியும் போது திடீரென்று சொல்லி ஒரு கேரளா மனுஷன் இவர் பக்கத்து ரூமிலே வருகிறார். பக்கத்து ரூமிலே வருகிறார். பக்கத்து ரூமில் வந்த உடனே இவர் என்ன செய்கிறார்? இவர் அதிகாலையிலே மணி அடிக்கிற வேளையில் இவர்
ப்ரேயர் பண்ணி கொண்டே இருப்பா, ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பா. ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கும்போது இவர் டிஸ்டர்ப், இந்த மனிஷ் டிஸ்டர்ப், இவர் ஜெபிக்கிறது அவனுக்கு டிஸ்டர்ப். இப்படி 2 பேருக்குள்ளும் வாக்குவாதங்கள் நடக்கும். இப்படியே காலங்கள் கடந்து போனது. இந்த மலையாளி ஐயா வந்து சாயங்காலம் ஆன உடனே மனைவி கிட்ட பேசி, பிள்ளைகள்கிட்ட பேசி, இத்தனையும் இவருக்கு ஒரு 350 தான் சம்பளம் உண்டு. சந்தோஷமா இருப்பா, மகிழ்ச்சியா இருப்பா. இவர் வீட்டில் ஃபோட்டோயும் இல்லை, ஆர்வம் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் ஆராதனை பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வேலை முடிஞ்சுன்னு சொன்னால் ஜெபிப்பார், வேலை முடிஞ்ச பைபிள் படிப்பார், சாப்பிடுவார். அப்படி தன்னுடைய வாழ்க்கை. இந்த தமிழ் மனுஷன் இந்த மனுஷனை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த ரோமில் வந்து பார்க்கும்போது அவருக்கு பிள்ளைகள்கிட்ட கொஞ்சுவார், மனைவி கிட்ட கொஞ்சுவார். இவருக்கு என்னைக்கும் திட்டு தான் கிடைக்கும். அப்போ கொஞ்ச நாள் ஒரு எலியும் பூச்சை போல இருந்தாலும் ஒரு நாள் கேட்கிறாரு, சேட்டா நீ எப்படி உன் மனைவி கிட்ட எல்லாம் அன்பா இருக்கிற, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, ஏன்? அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னா, நீ பிசாசாக்கம் வழிபடுகிறது. உன் மனைவி இடத்துல இருக்கிறது பிசாசாக்கம், உன்னிடத்தில் இருக்கிறதும் பிசாசாக்கம். பிசாசு ஒரு மனுஷனுக்குள் இருந்தா மெய்யான சந்தோஷம் கிடைக்காது. அல்லேலூயா. மெய்யான சந்தோஷம் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. சின்ன சம்பளமானாலும், சின்ன வசதி ஆனாலும், சின்ன வழிகளானாலும் அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நான் அவர்களை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலம் கழியும் போது அவருக்கு தோன்றினது உண்மைதான் என்று சொல்லி, அப்படியானால் என் வீட்டில் இருக்கின்ற இந்த படங்களை எல்லாம் எடுத்து எனக்கு மாற்றி உம்முடைய இயேசுவை எனக்கு அறிவித்து தாரும் என்று கேட்கிறார். ஒரு வாலிபன் அப்படி இல்லையே. அல்லேலூயா. ஒரு பையன் கேட்கிறான், அல்லா தெய்வமா, இயேசு தெய்வமா, இல்ல ஹிந்து தெய்வமா, ஏது தெய்வம்னு சொல்லி கேட்கிறான். இத்தனையும் பெந்தேகோஸ்துல பிறந்த பையன் என்ன சொல்றது? எதுக்காக மோசேயோட ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்கு நீங்கள் பால் ஊட்டும் போதோ, பிள்ளைகளை பால் கொடுக்கும் போதே ஆண்டவர் யார் என்று சொல்லி வளர்த்த வேண்டும் என்று சொன்னா, இனி பிள்ளைகளை கழுத்து குத்தல நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வருது. சாத்தான் திட்டம் பண்ணி கொண்டிருக்கான். சரி, எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து மாற்றி இவனை போதித்து அவனுடைய லேப்டாப்ல வந்து பைபிளை ஏற்றி கொடுத்தார், வச்சு படிச்சுக்கோன்னு சொல்லி போ. இவர் பைபிளை படிக்க படிக்க பயங்கர சந்தோஷம், பைபிளை படிக்க படிக்க மகிழ்ச்சி. ஆதி காலத்தில் அப்படித்தானே இருந்தீங்க, இப்பதானே அந்த அன்பெல்லாம் போச்சு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இயேசு செய்த அற்புதம், அடையாளங்கள், பிசாசை வென்றது, மரித்து உயிர் தெழும்பினது, இது எல்லாத்தையும் நமக்கு படிச்சோம், சந்தோஷமா இருந்தது. இப்ப சொன்னா என்ன செய்யறோம்? காலங்கள் கடந்து வரும்போது அந்த அன்பை விட்டுட்டு இருக்கிறோம், நம்ம தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. சில நாள் கழியும் போது இந்த மனுஷன், இந்த ராமமூர்த்தின்னு சொல்ற மனுஷன், சரியா எல்லா வேலையும் மேனேஜர் சொல்வதற்கு முன்னே முடித்து சைன் பண்ணி கொண்டு கொடுத்துருவார். பின்பு கொஞ்ச நாள் கழியும் போது டிலே ஆகுது, வேலை எல்லாம் டிலே. இன்னைக்கு சொன்ன வேலை நாளைக்கு ஆகாது. அப்படியே டிலே ஆகும்போது இந்த பியூனை பார்த்து மேனேஜர் கேட்கிறாரு, இவன் இப்போ என்ன செய்யறான், வர வர ரொம்ப வேலை பார்க்கறது கிடையாது என்று சொல்லி. எல்லா இடத்துலையும் உழவு இருக்கும் இல்லை. அப்போ அவன் போய் சொன்னான், மேனேஜரை பார்த்து சொன்ன, இப்போது வந்து அவன் மொத்தமும் பைபிளையாக இருக்கிறான், லேப்டாப்பில் பைபிளை போட்டு வேலை செய்கிறதை விட அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறான் என்று சொன்ன உடனே, இவனை கிறிஸ்டின்ஸ் ஆக்குனது யாரு, அது என்ன அச்சாயன்? அப்படியா? உடனே அவனை விட்டு வேலையை தூக்க வேண்டும் என்று சொல்லி சாயங்காலம் ஃபோனில் வருகிறது, நீ நாளைக்கு வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ இரவு முழுவதும் அழுகிறார், இரவு முழுவதும் கலங்கி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு மத்தியான வேளையிலே ஆண்டவர் இறங்கி அவன்கிட்ட பேசுகிறார். இறங்கியாச்சு. நீ ஏன் அழுகிறான்னு கேட்டார். என்னுடைய வேலை போயிடுச்சு. எதுக்கு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தீர்? வேலைக்கு தானே கொண்டு வந்தீர். என்னுடைய வேலை போயிடுச்சேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் கேட்டாராம், நீங்க வரும்போது உனக்கு எவ்வளவு ரூபா பேங்க் பேலன்ஸ்? அது 0. இப்போ எவ்வளவு இருக்குது? 1,60,000 ரூபா இருக்குது. ஒன்றுமில்லாதனா வந்த, ஒன்றுமில்லாமல் போகல, நீ வீட்டுக்கு போகலாம். பின்பு ஆண்டவர் சொல்லுகிறா, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை இவனுக்கு கொடுக்கத்தான் உன்னை கொண்டு வந்தேன். இப்ப நீ கொடுத்துட்டல. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை இவனுக்கு கொடுத்துட்டல.
நீ வீட்டுக்கு போகலாம். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆமென். அப்ப நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு விசுவாசிகள் அல்ல. உங்களுக்குள்ளே வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணி இருக்கா, பரலோகத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் எப்படி வந்ததோ அந்த ராஜ்யத்தை நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லி அந்த ராஜ்யத்தை மற்றவங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதுதான் அவங்க வேலை. ஆமென். எத்தனை புரியுது? அது செய்யறீங்களா? யாருமே செய்யறது கிடையாதுங்க. அல்லேலூயா. யாருமே செய்யறது கிடையாது. இதை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும்? ஜெபத்தினாலே வருகிறது. இப்ப மனுஷன் தொட்டா தெரியும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தொட்டா தெரியும், நம்முடைய சரீரம் போய் செவர்ல தட்டினா தெரியும், நம்முடைய சரீரத்தில் ஒரு குத்துப்பட்டா தெரியும், எல்லாம் தெரிகிறது. அப்ப நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் இறங்குறது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இறங்குறதுனால மாத்திரம் தான் கர்த்தருடைய சபையை தேடி ஓடி வருகிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இறங்க போகுது? இந்த ராஜ்யம் எனக்குள்ள இன்றைக்கு வருமா? இந்த ராஜ்யம் என்னை தொடுமா? என் காய்ச்சலை தொடுமா? என் போராட்டத்தை தொடுமா? எனக்கு சமாதானத்தை தருமா? இன்றைக்கு ஒரு ஞானத்தை கத்த தருவாரா? புதிய ஞானம் எனக்கு கிடைக்குமா? இந்த ஜெபத்தில் நான் என்ன பெற்றுக் கொண்டு போகிறேன்? இதை நீங்கள் தேட தேட தேடதான் அந்த தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள அந்த கிரியை செய்ய தொடங்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யம் எதனாலே வருகிறது? நம்ம ஜெபிக்கிறதுனாலே வருகிறது. நம்ம ஜெபிக்கிறதுனால தேவ ராஜ்யம் வந்து உங்களுடைய துக்கங்களை ஆற்றது அந்த ராஜ்யம், உங்களை சமாதானப்படுத்துகிற அந்த ராஜ்யம், உங்களை பலன் கொடுக்கிறது அந்த ராஜ்யம், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது அந்த ராஜ்யம், தீர்க்க ஆயுசு வரை கொண்டு போகிற அந்த ராஜ்யம், வியாதி வராதபடி பாதுகாப்பது அந்த ராஜ்யம், உங்க துன்பத்தை மாற்றுறது அந்த ராஜ்யம், உன்னை சமாதானப்படுத்துகிற அந்த ராஜ்யம், எல்லாம் அந்த ராஜ்யம் உனக்குள்ள இருந்து செய்வதற்கு சபைக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. உனக்குள்ள இந்த நாளில் வராவிட்டால் தேவ ராஜ்யம் வரும்படி, ஆண்டவரே எனக்குள்ள தேவ ராஜ்யம் இறங்கும்படி இந்த நாளில் தேவ தயவு எனக்குள்ளே வரட்டும் என்று சொல்லி ஜெபித்தால் அந்த ராஜ்யத்தை உனக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. 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 ஆமென். பூமியிலே மனுஷன் எதுக்கு உண்டாக்கினார்? ஆதாம் ஏவாள் எதுக்காக உண்டாக்கினார்? எந்த நோக்கத்துக்கு உண்டாக்கினார்? தோட்டத்தை பயன்படுத்த உண்டாக்கினார். தோட்டத்தை பயன்படுத்த சொன்னார். இவர்கள் தோட்டத்தை பயன்படுத்தவில்லை. தோட்டத்தை சரியாய் பயன்படுத்தாமல் இருந்ததுனால தான் சத்துரு உள்ளே நுழைகிறான். சத்துரு எப்போ தெரியும்? பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்காவிட்டால் எப்போதுமே சத்துரு நம்மோடு தொடர்ந்து கொண்டே இருப்பான். வேலை எப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை பிரித்தது போல சபையா இருக்கின்ற உன்னை பிரிப்பதற்காய் சத்துரு என் பிள்ளை தேவனை தேடுகிறாளா என்று சொல்லி கவனிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் தோட்டத்தை சரியாய் பயன்படுத்தாமல் இருந்ததனால தான் அந்த நாளில் சத்துரு அவர்களை விழுங்கி போட்டான். நாமும் இந்த தோட்டமாகிய சரீரத்தை சரியாய் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பூமியிலே உங்களுக்குள்ள சரியாய் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யாவிட்டால் நாம் சீக்கிரமாய் விழுந்து விடுவோம். ஹல்லேலூயா. சத்தியம் பேசுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சத்தியத்தை பேசுங்க. உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் வந்தது, புருஷனுக்கு கொடுங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, அந்த தேவ ராஜ்யத்தை கொடுங்க. அந்த தேவ ராஜ்யம் அவனுக்குள் வராம, தேவ ராஜ்யம் ஒருவருக்குள்ள வராம ஒருபோதும் அவருடைய ஆத்மீக கண்கள் திறக்காது. ஹல்லேலூயா. சரிதானையா? ஆமென். அந்த தேவ ராஜ்யம் வந்த பின்புதான் அந்த ஆத்மீக கண்கள் உங்களுக்கு மெல்ல மெல்ல திறக்கும். தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தானியேல் புத்தகம் 9:23 பார்க்கும்போது தேவனோடு நம்மை இணைக்கிறது. தேவனோடு நம்மை என்ன செய்யறதாம்? இணைத்துக் கொள்ளுகிறது. எப்படி எனில், தேவ ராஜ்யத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டால், பழைய ஏற்பாடில் தானியேல் வந்து தேவ ராஜ்யம் தானியேலுக்குள்ள இருந்தது.
தேவ வெளிப்பாடு இருந்தது, தேவ தீர்மானம் இருந்தது, ஆண்டவருடைய வருகை குறித்து தெரிந்தது, எல்லாத்தையும் தெரிந்தது, நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் தெரிந்திருந்தது. நமக்கு என்ன? அல்லேலூயா. வயறு நிறைந்து அப்படி போயிடும். அல்லேலூயா. நல்ல சட்டை போடணும், இதுதான் நல்ல ஃபேன் போடணும், இதெல்லாம் செய்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு ஜாலியாக வாழணும். அந்த சண்டே ஆகும்போது வந்து 2 கை தட்டி 2 பாட்டு பாடி விட்டு போடணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. இதான் சபை என்று எனக்கு தெரியல, கர்த்தர் பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோடு நம்மை இணைக்கிறது எப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கும்போது தேவ சிந்தை உங்களுக்குள்ள வரணும். தேவ சிந்தை உங்களுக்குள்ள வரும்போது நீங்க முற்றிலுமாகவே தேவனுக்கு நீங்கள் உங்களை பலி செலுத்தியாச்சு. நீங்கள் முற்றிலுமாய் தானியேலை போல பலி செலுத்தின உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் ஜெபிக்க இருக்கிற இடத்துல தேவனுடைய உறவு உங்களோட பேச வரும். அதுதான் ரகசியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலவேளை 50 ஆண்டுகள் போனா கூட தேவ உறவு உங்களோட பேசாது. ஏன்னு சொன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவ உறவு ஏன் பேசுகிறது? எதுக்காக தேவன் பேசுகிறார்? எதுக்கு அந்த உறவு வருகிறது சொன்னா, தானியேலை கொண்டு ஏதாவது செய்ய வைக்க, உங்கள் மேல் அந்த உறவு இருக்குன்னு சொன்னா உங்களை கொண்டு செய்ய வைக்க. இவ்வளவு சோறை உங்களுக்கு தருகிறாரு, கூட்டை எல்லாம் தருகிறாரு, மீன் கறி எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டீங்க, முடிஞ்சிருச்சு, மீதி நிறைய இருக்குது, அதை கொண்டு வேஸ்ட்ல தட்டுனா எப்படி இருக்கும்? அதை போல தான் பரிசுத்த ஆவியானவர். வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்ல, கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள், வேஸ்ட் பண்ணாதீங்க. உனக்கு தந்திருக்கிற ஆவியை வேஸ்ட் பண்ணாதே. சபை 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 என்று வேஸ்ட் பண்ணாதே. ஹல்லேலூயா. 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 ஒவ்வொரு நாளும் தானியேலோட ஓர தேவ ரகசியம் இருக்கும். அந்த தேவ ரகசியத்தை தானியேல் சரியா பெற்றுக் கொள்ளணும். உங்களிடத்தில் தேவ ரகசியம் இருக்கும், அதை சரியா நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கதை சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவ ராஜ்யம் சொல்லும், சகல காரியத்தை என் மகளுக்கு சொல்லிக் கொடு, சகல காரியத்தை இந்த மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவன் நான் சொல்லுகிறபடி நடப்பான், நான் சொல்லுகிறபடி செய்வான், நாட்டில் வரப்போற காரியங்களை இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும் என்று அந்த பரிசுத்த ராஜ்யம் உன்னோடு பேசும். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் கூட சொல்லிக் கொடுக்கணும். தேவ ராஜ்யம் உங்களுடைய, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க தனிமையா ஜெபித்து போவாங்க, தனிமையா வேலை செய்து போவாங்க, தனிமையா வாழுவாங்க, கிறிஸ்துவோடு வாழுவாங்க, எங்கே ஓட மாட்டாங்க, தேவையில்லாம அலம்ப மாட்டாங்க. அப்படி அந்த டைமுக்கு அந்த தேவ ராஜ்யத்துக்கு நேராய் காத்திருப்பாங்க. கர்த்தர் அவரோடு பேசுவார். கரத்தை தட்டி பரிசுத்த பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க அப்படி வாங்க. ஹல்லேலூயா. 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 அவன் தேவனோடு நம்மை இணைக்கிறது, தேவனோடு நம்மை இணைக்கிறது. தேவனோடு தேவன் நம்மை இணைக்கும் போது, அந்த ஆவியான இணைக்கும் போதுதான் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு காரியங்களாய் கண்டுபிடிக்கிறோம், ஒவ்வொரு காரியங்களாய் கண்டுபிடிக்கிறோம், ஒவ்வொரு காரியங்களாய் கண்டுபிடிக்கிறோம், வசனத்தை கண்டுபிடிக்கிறோம், ஜெபத்தை கண்டுபிடிக்கிறோம், உபவாசத்தில் என்ன நடக்கிறது கண்டுபிடிக்கிறோம், இரவு கூட்டத்தில் இரவு ஜெபத்தில் என்ன நடக்கிறது கண்டுபிடிக்கிறோம். தடுமாறுகிற வேலை, சிலப்ப தடுமாறுற வேலை, ஆண்டவரை அண்டி பிடித்துக் கொள்ளும். சில வேளை உங்களுக்கு ஒரு தூக்கு கயிறு போல பிரச்சனை வரும், சிங்க கூட்டுல போல பிரச்சனை வரும். அப்ப அவரை அண்டி கொள்ளும் போது கர்த்தர் சொல்லுவா, சிங்க கூட்டிலே உன்னை விடுவிப்பதற்கு நான் வருவேன், சிங்க கூட்டில உன்னை விடுவிப்பதற்கு வருவேன், சிங்க கூட்டில விடுவிப்பதற்கு வருவேன், நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு சொல்லத்தக்கதாக தேவ ராஜ்யம் உனக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை செயல்படுத்த வேண்டும். தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வரும், அதை நீங்கள் செயல்படுத்துங்க. மக்களை செயல்படுத்துங்க, அதுதான் உங்க வேலை. அதை நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் சில துக்கம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், நானும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அதை செயல்படுத்த கஷ்டம் தான், இல்லைன்னு தான் சொல்லவில்லை. ஏன்னு சொன்ன செயல்படுத்த ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில். ஏன்னு சொன்னா நாலேஜ், பயங்கரமான நாலேஜ் ஓவரா இருக்கிறதுனாலும், பல பல வழிகளில் கிறிஸ்தவம் பெய் கொண்டு இருக்கிறதுனாலும்
இந்த சத்தியத்தை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு செயல்படுத்தாம இருக்க முடிய காரியம், உங்களுக்கு நான் சத்தியத்தை போதிக்கிறேன். கேட்க பிள்ளைகளுக்குள்ளே இன்றை நீங்கள் செயல்பட விரும்பினா கர்த்தர் நீங்கள் செயல்படுத்தத்தக்கதாக ஒரு விசேஷ ஞானத்தை கர்த்தர் சபையா இருக்க உனக்குள்ளே தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த உறவிலே அணுகிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புருஷனோடு வாழ முடியவில்லையா? மனைவியோடு வாழ முடியவில்லையா? பிரச்சனையா? நிறைய போராட்டங்களா? கடன் பாரங்களா? நிம்மதி இல்லையா? சமாதானம் இல்லையா? முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, பின்பு எல்லாம் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பின்பு ஆட்டோமேட்டிக்கா உன் வாழ்க்கையில வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன செய்ய? அடுத்து வானத்தை திறக்க பண்ணுகிறது, பூட்டுகிறது. யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 படிச்சு தெரியும். அல்லேலூயா, ஆமென். இது பழைய பாடல ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வானத்தை திறந்தா, அவனுடைய ஜெபத்தை கேட்டு மலை அடைத்தார். அதான் வானத்தை அடைத்து விட்டார், திறந்தார், அடைத்து விட்டார். யாக்கோவுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னா, சீரியாவுக்கு போகும்போது வானத்தை திறந்தா, வானத்தை திறந்து தேவனுடைய மகிமையை காண்பித்து கொடுத்தார். வானம் அடைபட்டது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸ்தேவானுக்கு வானத்தை திறந்தா, ஸ்தேவானை கல்லெறியும் போது வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை தரிசித்து காண்கிறான். அல்லேலூயா, ஆவியிலே காண்கிறான். ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. ஜெபத்தில் வருகின்ற மேன்மையை சொல்லுகிறேன், ஜெபத்தில் வந்து அதிகாரத்தை சொல்லுகிறேன். ஜெபத்தில் உன்னை சரீரமாய தோட்டத்தை அழகாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜெபித்து ஒவ்வொரு நாளும் கடந்து போனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இதுக்கு ஊமையை சொல்லித்தரேன். வானம் எதுக்காக திறக்கிறது சொன்னா, தேவன் உங்களை பார்க்காது, அவருடைய பார்வை உங்க மேல வரணும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த பார்வை உங்க மேல வரணும். யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உன் பிதாக்குடைய ஆபிரகாமுடைய தேவன் நானே, நீ படுத்திருக்க பூமியே உனக்கு நான் சுதந்திரமாய் தருவேன், உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதே போலதான் வானம் எதுக்கு திறக்குன்னு சொன்ன, ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை உனக்கு கொடுப்பதற்காக. நீ ஜெபிக்கிற, போராடுகிற, கர்த்தருக்காய் வாழுகிற, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்து விட்டது. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்ததுனால நீ தினம் தினம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஒரு பெருமழையான ஆசீர்வாதத்தை உனக்கு தர வேண்டுமானால் வானம் திறக்க வேண்டும், கர்த்தரை கேட்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனபடி தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், மழை இல்லாத பஞ்சம் போல துன்பங்கள் உன் வாழ்க்கையிலே நெருங்கி இருக்குன்னு சொன்னா, 3 ஆண்டுகளும் 6 மாதமும் உங்களுக்கு போராட்டமும் கலக்கவும் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, இஸ்ரவேல் முழுவதும் மழை இல்லாமல் பஞ்சத்தில் அடிபட்ட போது, நெருக்கத்தில் அடிபட்ட போது, துன்பத்தில் அடிபட்டு எல்லா இடங்களும் ஆடு மாடுகள் எல்லாம் செத்து குவிந்து ஜனங்கள் தன் சொந்த பிள்ளையை துண்டித்து சாப்பிடத்தக்க ஒரு காலகட்டம் அந்த நாள் இருந்தது. அந்த நாளிலே எலியாவுடைய ஒரு ஜெபத்தை கேட்டு வானத்தை திறந்து மழையை உண்டு பண்ண போல உன் வாழ்க்கையில எங்க இருண்டு இருக்கிறதோ, துன்பம் இருக்கிறதோ, நெருக்கம் இருக்கிறதோ, சோர்வு இருக்கிறதோ, கவலை இருக்கிறதோ, பெருமழையாய் ஆவியானவர் உன் மத்தியிலே பொழியும்படியாக வானத்தை திறக்க அருமை பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதே ராஜ்யம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அதை கண்டுகொள்ள முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்மிடத்தில் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கின்ற பிஃபோர் ஜீவன், அந்த பழைய மனுஷன் என்பது உலகத்தை பார்க்கிற ஒரே கண்கள். இப்போ புதிய ஜீவன் வந்துட்டு, பரலோகத்திலிருந்து புதிய ஜீவன் இறங்கிட்டு, புதிய ஜீவன் இறங்கினால பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டது. பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வந்ததுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை பற்றி உள்ள சரியான வெளிப்பாடும் அறிவு இல்லாவிட்டால் கஷ்டங்க. அல்லேலூயா, நான் சொல்லுவது சரிதானங்க? அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். உங்க மேல தேவன் எது வைத்திருக்காரோ,
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்தாச்சுன்னா நம்ம கண்ணு கட்டிடும். பணம் பாதாளம் வர பாயும். பணம் ஒரு குருடு, வேலை குருடு, தொழில் எல்லாம் குருடு. சில பிள்ளைகளுக்கு அதிகமான தொழில் இருக்கும் போது கண்கள் எல்லாம் குருடாயிடும். தேவ ராஜ்யத்தை விட்டுடுவாங்க. தேவ ராஜ்யத்தை விட்டுடுவாங்க. ஆண்டவர் பேசுறதை கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க, எங்களுக்குள்ள ஆவியான இருக்கா? 2000 வருஷத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்ன ஆவியான தந்து விட்டா, 20 ஆண்டுகளுக்கு முன்ன ஆவியான எங்கள் தந்து விட்டோம். நாங்க தான் விசுவாசி, நாங்க தான் பரிசுத்தவான். எப்படி ஆகும்? என்ன செய்யாது வச்சு? அல்லேலூயா, ஆமென். நான் பேசலங்க, பரிசுத்தாவினை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 22 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. அப்பா நீ என்ன செய்தாப்பா? நான் ஒண்ணுமே செய்யல. பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே நான் செய்யல, வேண்டாம் அவங்க பார்த்துக்கிடட்டும், நான் வீட்டில் இருக்கேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தகப்பன் சொல்ல முடியுமா? அப்படி ஒரு தாய் சொல்ல முடியுமா? அதே போல தேவன் உங்க மெச்சோட பார்த்து ஆவியை தந்து இன்னும் மெச்சோட ஆக்கும்படி கர்த்தர் பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த நாளிலே உனக்காக ஒரு வானம் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை தட்டி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும் அப்பா. இந்த ஞானம் வெளிப்படட்டும், இந்த கிருபை வெளிப்படட்டும், இந்த சத்தியம் வெளிப்படட்டும். ஜெபத்தினால நம்முடைய பிள்ளைகள் இந்த பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரட்டும். ஒரு வானம் திறக்கிறது போல ஆசீர்வாதம் திறக்கட்டும். நோய்கள், துக்கங்கள், போராட்டம், கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்ப இனி நாளை முதல் நீங்க ஜெபிக்கும் போது அடையாளங்களை காண்பதற்கு, அதிசயங்களை காண்பதற்கு, தேவன் பேசுவதற்கு, வானம் திறக்கதை பார்ப்பதற்கு, மனுஷகுமாரனுடைய சாயலை காண்பதற்கு நீங்கள் அதிகமாய் ஜெபித்து கேட்டுவிட்டு சொல்லணும், இனி நான் சபையிலே பார்வையாளர் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஒருவனை தன் மார்க்கத்தில் ஆக்கிவிடுவாங்க. ஒரு மார்க்கம் எப்படியாவது கொடுத்துரும், அது ஏது மார்க்கமானாலும் சரி. அந்த மார்க்கத்தை கொடுத்த உடனே அவன் பலவீன பாண்டான்னு அறிஞ்சிருவாங்க. அந்த மார்க்கத்தில் கொண்டு வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மார்க்கத்தில் கொண்டு வந்த பின்பு அவன் பலவீன பாண்டான்னு சொல்லி அறிவாங்க. பலவீன பாண்டான்னு சொல்லி அறிந்த உடனே இந்த போதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், பெரியவங்க எல்லாம் அவனை வச்சே பால் கறந்துடுவாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனை வச்சே உருட்டி 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 பால் கறந்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுக்காக அல்ல, சபை பெரிய சபை கட்டினாலும் சின்ன சபை கட்டினாலும் நீங்கள் கர்த்தருடைய வேலை செய்யும்படி, நீங்கள் பாடுபடும்படி, நீங்கள் கஷ்டப்படும்படி, நீங்கள் உழைக்கும்படி உங்களுக்குள்ள பலன் கொடுக்கிற தேவ ராஜ்யம் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை பயன்படுத்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த ராஜ்யத்தை நீங்க பயன்படுத்தாவிட்ட பாஸ்டர் எங்களுக்கு என்ன வரும்? 3 நேரம் நாங்கள் சாப்பிட்றோம், பரவாயில்ல, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறோம், நாங்கள் நல்லா தான் வாழுறோம், அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. என்ன குறை வரும்னு தெரியுமா? ஆத்மீக குறைவு ஏதேன் தோட்டத்தில் அழித்தது போல உங்களை அழித்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அதிகமாய் ஜெபித்து ஆண்டோர் வைத்திருக்கின்ற கிருபைகளை பெற்றுக்கொண்டு அதை நீ வியாபாரம் பண்ணும்படி, ஊழியம் செய்யும்படி பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்திருக்கின்ற திறமல்ல, நீ அந்த ஆண்டவரை காண்கிற மகிமை உனக்குள்ளே வந்திருக்கிறது. வானம் திறக்கிற மகிமை, வானம் திறக்க மகிமை உனக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷன், உன்னை போல பாடுள்ள ஒரு மனுஷன் ஜெபித்தது போது எப்படி அற்புதம் செய்ததோ அதை போல கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யும்படி, ஒரு வானத்தை உனக்காய் திறக்கும்படி இந்த நாள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. மக்களை புலம்ப கூடாது. கடைசியா எரோமியா புலம்பல போல புலம்ப கூடாது. சீயோன் குமாரத்திகள் எல்லாம் சிறையிருப்புக்கு போன போது தன் பிள்ளைகளை சமைத்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை எருசலேமுக்கு உண்டாயிடுச்சு. நல்லா போய் படிங்க. அல்லேலூயா. எரோமியா புலம்பலாய் பாடுகிறான், புலம்பலாய் ஜெபிக்கிறான். எருசலேமின் சீயோன் குமாரத்தி அவமானப்பட்டு போனாள்.
பிள்ளைகள் எல்லாம் காயம், அநேக குழந்தைகளை சமைத்து சாப்பிடத்தக்க பட்டினி, கொடூரமான பட்டினி தேசத்தில் உண்டானது. நீங்கள் கைவிடப்படக்கூடாது, நீங்கள் கைவிடப்படக்கூடாது. பரிசுத்த ஆவியின் அனுபவம் வேற ஒன்றுக்கும் அல்ல தருகிறது. அது உனக்கு பிரயோஜனத்துக்கும் வரும் காலத்துக்கும் நீ வியாபாரம் பண்ணுவதற்கும். அதை தேவ பிள்ளைகள் அறிந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்.